மீன லக்கணத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் சுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான சுப பலன்கள் மற்றும் விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் லக்னத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த ஜோதிட சதா காணொளி வாயிலாக ஜோதிடத்தின் மூலமாக வரும் வருவாயின் ஒரு பகுதியை ஆதரவற்ற முதியோர்களுக்காக உதவி செய்வதோடு அவர்களுக்கு ஒருவேளையாவது பசி போக்கும் உணவு தர வேண்டும் என்ற முயற்சியில் நான் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். எனவே புதிதாக ஜோதிட சதா காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்தால் அந்த ஆதரவானது ஒரு ஆதரவற்ற ஏழை முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உபய லக்னம் என்றும் பெண் லக்னம் என்றும் இரட்டைப்படை லக்னம் என்றும் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவத்தை குறிப்பிடுகின்ற லக்னம்தான் இந்த மீன லக்னம். கால புருஷனின் 12ஆம் வீடு மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், பயணஸ்தானம், சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னம். இந்த லக்னத்தின் அதிபதி குரு பகவான். இந்த லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவார், புதன் நீச்சம் பெறுவார். இந்த லக்னத்தில் எந்த கிரகமும் பகை அப்படிங்கிற நிலையை சந்திக்காது. சூரியன் செவ்வாய் இருவரும் இங்கு நட்பு தான் பெறுவார்கள். சந்திரன் சனி இருவரும் சமம் என்ற நிலையை பெறுவார்கள். ராகு கேதுக்கள் கூட இந்த லக்னத்தில் நட்பு என்ற நிலையில தான் இருக்கும். உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தின் அதிபதி புதன் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். பேச்சை குறைத்து வேலைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், பேச்சை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள். எதை செய்தாலும் திட்டமிட்டு யோசித்து செய்பவர்கள் என்பதால் பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்தையும் தவறில்லாமல் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள்தான் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள். தான் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் வரை தான் எடுத்த முயற்சிகளையும் முன்வைத்த காலையும் பின்வாங்க மாட்டார்கள், பின் வைக்க மாட்டார்கள். இவர்கள் எதிலும் எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் சற்று புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள். பொதுச்சேவையில் அதிகமான நாட்டம் இருக்கும். கண்டிப்பாக பொதுச்சேவை செய்வதில் அதிகமான நாட்டம் இருக்கும். அதிலும் ஆன்மீக சேவை செய்வதில் அதிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள். இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு மிஞ்சியவர்கள் எவரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இவர்கள் செயல்பாடு இருக்கும். அந்த விஷயங்களில் பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். நேர்மையானவர்கள், இரக்க மனம், இரக்க சிந்தனை அதிகம் உள்ளவர்கள். தன்னால் தான் அந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும், அந்த உதவியை செய்ய முடியும் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இவர்கள் இருந்து அந்த உதவியை செய்வார்கள். அந்த செயலையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் தான் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். நிறைய நபர்கள் மீன லக்னத்தில் பிறந்த எத்தனையோ நபர்கள் ஒரு ஊரில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், நாட்டாண்மை என்று சொல்லக்கூடிய பொறுப்புகளில் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஊர் தர்மகர்த்தாக்கள் இவர்கள்தான். எங்கெல்லாம் அநீதிகள் அக்கிரமங்கள் நடக்கின்றதோ, அநியாயங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சில பேரும் இந்த மீன லக்னக்காரர்களால்தான் இருப்பார்கள். இவர்கள் நேரடியாக எதிர்த்து அவர்களை பேசி சமாளிக்க முடியாவிட்டாலும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் கேட்டு போராடக்கூடியவர்கள்தான். தனது பெட்டிஷன்கள் மூலமாக கவனங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள்தான் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். அதிகம் பேசாதவர்கள் என்றாலும் நேரம் சமயம் கிடைத்துவிட்டால் கடுமையான வாக்குவாதங்களை முன்வைத்து எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலைமை இவர்களுக்கு வந்துவிடும். வென்று விடுவார்கள். பார்ப்பதற்கு ஏமாளிகள் போலவும் தைரியம் இல்லாதவர்கள் போலவும் இருப்பார்கள். ஆனால் அது பொய் தோற்றம்தான். இவர்களை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல ஞான விஷயம் இருக்கும். நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள்தான், நல்ல தைரியம் உள்ளவர்கள். வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள், ஆனால் வந்த சண்டையை விடமாட்டார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போலதான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல அந்த அளவிற்கு கோபம் கொண்டு பொங்கி எழக்கூடியவர்கள்தான் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். மீன லக்னம்
நீர் ராசி என்பதால் இவர்களின் உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும். உணவு பதார்த்தங்கள், டீ, காபி எது சாப்பிட்டாலும் ஒரு மிதமான சூட்டில்தான் இவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள். இவர்களை பொறுத்தமட்டில் அதிகமாக உடல் உழைப்பை விரும்பாதவர்கள். கடினமான உழைப்புகளுக்கு இவர்கள் உடல்நிலை ஒத்துக்கொள்வதில்லை. தந்திரமான வியாபாரங்களை செய்யக்கூடியவர்கள், தந்திரமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள், அதாவது உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள். அதாவது ஒரு பைனான்சியல் தொழில் செய்கிறார் என்றால் அவர் அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கத்தான் நினைப்பார். அந்த வகையில் மீன லக்னத்துக்காரர்கள் அதைத்தான் விரும்புவார்கள். அதிகமாக உடல் உழைப்பை பயன்படுத்த விரும்பாதவர்கள் என்பதால் அந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒரு ஆசிரியருக்கு கடுமையான உடல் உழைப்பு தேவையில்லை. போதிக்கின்ற பொழுது அங்கே அறிவு இருந்தால் போதும். தன்னுடைய மூளை திறனை பயன்படுத்தி பிறர் கற்பித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள்தான். அங்கே ஒரு ஆன்மீகவாதி சொற்பொழிவாற்றுகிறார் என்றால் அவருக்கு அங்கே உடல் உழைப்பு தேவையில்லை. அவரின் ஞான புத்தியால் அந்த ஆன்மீக உரையை ஆற்றி மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் இருப்பார். ஆகவே அவர்களும் மீன லக்னத்தில் சேர்ந்தவர்கள்தான். ஒரு வட்டி தொழில் ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக உடல் உழைப்பை விரும்பாதவர்தான். பணத்தை கொடுத்து அதற்கு இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பவர், அந்த தொழிலை செய்யக்கூடியவர் அவர்தான். ஆக ஒரு வங்கித்துறையிலே ஒருவர் பணியாற்றுகிறார் என்றால் அங்கே உடல் உழைப்பு தேவையில்லை. ஒரு அக்கௌண்டன்ஸ் பிரிவில் இருக்கின்றார் என்றால் அவருக்கு அங்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது அவசியம் தேவையில்லை. கண்டிப்பாக அங்கு மூளைத்திறன் மட்டும்தான் செயல்படும். இந்த லக்னத்தை பொறுத்த மட்டில் புதன் பகவான், அறிவை தரக்கூடிய புதன் பகவான் மீன லக்னத்தில் நீசம் பெறுகிறார். அந்த நீசம் பெறக்கூடிய புதன், ஜோதிடத்தில் ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கும், மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் என்று. புதன் மறைந்து விட்டால் அங்கே புத்தி மறைந்து விடும் என்பதற்கு அர்த்தம் அதுவல்ல. ஆக அந்த மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் என்பது போல இவர்கள் நல்ல ஒரு மூளைத்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள், ஞானார்த்தமாக இருப்பார்கள். ஒரு நல்ல அறிவாளிகள் தான், நல்ல செயல்திறன் மிக்கவர்கள். ஆக மீன லக்னத்தில் பிறந்தவர்களை எந்த சூழ்நிலையிலும் குறைத்து மதிப்பிடவே முடியாது. அந்த அளவிற்கு மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். சுக்கிரன், ஆடம்பர கிரகம் சுக்கிரன் அங்கே உச்சம் பெறுகின்றார். கண்டிப்பாக இந்த உலகவியல் இன்பங்களை அனைத்தையும் அனுபவித்தே வாழ வேண்டும், அனுபவித்தே சாக வேண்டும் என்று துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மீன லக்னத்துக்காரர்கள். ஆக அதில் இறங்கிவிட்டால் அதற்காக புத்தி அங்கே செயல்படாமல் கூட போய்விடும். மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்தவற்றில் அந்த களவியல் இன்பங்களிலே அவர்கள் இறங்குகின்ற பொழுது அங்கே புத்தி வேலை செய்வதில்லை. அந்த புத்தி வேலை செய்யாத பொழுது அவர்கள் அந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது ஒரு விபரீதமாக இருந்து விட்டால் அதற்கப்புறம் புத்தி வேலை செய்யும். ஆக ஒரு இரண்டங்கெட்டானோட சூழ்நிலையெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால்தான் மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்தமட்டில் எதிர்பாலினத்தோடு ஒரு அன்பு வைக்கின்ற பொழுதோ பழகுகின்ற பொழுதோ மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். கண்டிப்பாக திடீரென்று மயங்கிவிடக்கூடியவர்கள், திடீரென்று மனதை பறிகொடுக்கக்கூடியவர்கள், திடீரென்று பழக்க வழக்கங்களில் ஒரு உச்சகட்டத்தை தொடக்கூடியவர்கள், கண்டிப்பாக ஆப்போசிட் இனத்தவர் மீது கண்டிப்பாக இவர்கள் கவனமுடனே பழக்க வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பது. வாழ்க்கை துணை விஷயங்களில் கண்டிப்பாக மிக மிக கவனமுடன் வாழ வேண்டியவர்கள் இந்த மீன லக்னத்துக்காரர்கள். ஏனென்று சொன்னால் மீன லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியின் அதிபதி புதனும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் பகை என்ற நிலையில் இருப்பார்கள். ஆக மீன லக்னத்தில் எந்த கிரகமும் பகை பெறுவதை இல்லை என்றாலும் கூட இந்த புதனும் குரு பகவானும் முரண்பாடாக செயல்படக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால் 7ஆம் இடம் இவர்களுக்கு மாரக பாதக ஸ்தானம்.
கண்டிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, நண்பர்கள், கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர்கள், பொது இடங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனைத்திலுமே இவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவர்களுக்கு இருக்கின்றது. வாழ்க்கை துணை விஷயத்தில் கண்டிப்பாக இவர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்பவர்கள் தான். ஆனால் பிரிவு அப்படிங்கிறது அதிகமாக வராது. இடம், அதாவது ஒரு சண்டையிட்டு விடுவார்கள். ஆனால் 2-3 நாட்கள் பிரிந்து சென்று விடுவார்கள். மறுபடியும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். மறுபடியும் பிரிந்து நிற்பார்கள். மறுபடியும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆக ஏற்ற இறக்கங்களோடு, வாக்குவாதங்களோடு அவர்களின் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். ஆனால் கணவன் மனைவி சண்டை என்பது கட்டில் வரை என்பது போல அதற்கு இலக்கணமாகவே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் சண்டையெல்லாம் கட்டில் வரைதான் என்பது போல. பொதுவாகவே 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் வாழ்க்கை துணை விஷயத்தில் இவர்கள் கவனமுடனே பார்த்து நிதானமுடனே பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்விட்டால் அந்த வாழ்க்கை என்பது மிக மிக சந்தோஷமானதாக இருக்கும். கண்டிப்பாக திருமணத்திற்கு பிறகு நிறைய சொத்து சுகங்கள் எல்லாம் வாங்கி சகல சௌபாகியங்களோடு வாழக்கூடியவர்கள் தான் இந்த மீன லக்னத்துக்காரர்கள். மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்த மட்டும் 7ஆம் இடத்ததிபதி அறிவுக்காரகன் என்பதால் இவர்களை விட இவர்களின் துணைவனாருக்கோ கண்டிப்பாக நல்ல மைண்ட் இருக்கும். நல்ல ஒரு திறமசாலியாக இருப்பார். அறிவு கூர்மையாக, புத்தி கூர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை வைத்துதான் அவர்கள் எப்படிங்கிறது போல கண்டிப்பாக இருக்கும். ஆக வழிமுறைகளை வகுத்து கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதிமுறைகளை வகுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த களத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்த மட்டும் உறவுகளில் திருமணம் செய்தால், சொந்த பந்தங்களோட திருமணம் செய்தால் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு சொன்னால், மீன லக்னத்தை பொறுத்த மட்டும் களத்திரம் 7ஆம் அதிபதி புதன் பகவான் பகை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த வகையில் ஒரு திடீர் பிரிவினைகள் தோன்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதாவது களத்திரத்தில் தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் 2வது திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காகவே இவங்க ஒரு சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அதனால அந்த தோஷங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. இவங்க அந்நிய சம்பந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு மேக்சிமம் பொருந்தாத ஒரு விஷயம். சொந்தத்தில் திருமணம் முடிச்சா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இவங்களை பொறுத்த மட்டும் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நல்ல இணை புரியாத ஒரு பந்தம் தான் இவங்களுடைய பந்தம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பேச்சை மட்டும் குறைச்சி, வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து இவங்க நல்லா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை மிஞ்சி சந்தோஷமாக வாழக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிபயங்கரமான செலவாளிகள், அதிகமான பணத்தை எவ்வளவு பணமாக இருந்தாலும் தாராளமாக செலவழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கை நீளும். நல்ல செலவாளிகள், எவ்வளவு சொத்து இருந்தாலும் காலி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அசால்ட்டாக என்ன நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இவங்களை நகர்ந்து இவங்களை இவங்க பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்த மட்டும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்தில், நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டாங்கன்னா மற்ற இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான். உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தாமல் புத்தியை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே இவங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பேசி செய்யக்கூடிய வேலைகளும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய ஒரு வேலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீதித்துறையில் வேலை செய்கிறாங்களா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வங்கித்துறையில் அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வேலை செய்கிறாங்களா, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆக இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அதிகமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செவ்வாய் புத்தி, குரு புத்தி, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக குரு திசையெல்லாம் சிறப்பாக வேலை செய்யும். இப்போ செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் குரு புத்தி,
சந்திர புத்தி, ராகுகேது புத்திகள் கூட இவங்களுக்கு சிறப்பான பலனை தான் கொடுக்கும். ஆனால் மோசமான தசா புத்திகள் தசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சுக்கிர தசை உங்களுக்கு ஆகவே ஆகாது. சனி தசை விரைய தசை அதுவும் ஆகாது. ஆக யோகத்தை தரக்கூடிய உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியினுடைய தசை தசா புத்தி, 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தசை தசா புத்திகள் நடக்கின்ற காலங்கள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவயோகி புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக இருந்துதான் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பது இந்த மீன லக்னத்திற்கு எழுதப்பட்ட விதி. ஆக மீன லக்னத்திற்காரர்களை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல புத்திமான்கள் தான், நல்ல செயல் திறமை மிக்கவர்கள் தான், பொது சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான், ஆன்மீக பக்தர்கள் தான், ஆன்மீக நண்பர்கள் தான், கடவுள் பக்தி மிகுந்தவர்கள் தான். ஆக வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இருப்பார்கள். ஆக அனைத்து சுகதுக்கங்களையும் அனுபவித்து வாழ்ந்து பிறக்கின்றவர்கள் தான் இந்த மீன லக்னத்துக்காரர்கள். ஆகவே மீன லக்னத்துக்காரர்களை பொறுத்த மட்டில் வாழ்க்கையில் களத்திரத்தின் வகையில் மட்டும் இவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்துவிட்டால் கண்டிப்பாக சகல சௌபாகியங்களை பெற்று சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.